இனிய தமிழ் நமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நாம் பார்ப்பது ஸ்ரீ நாராயணியத்திலே தசகம் 75 கம்சவதம். மறுநாள் காலை பயத்தால் அரண்டு போன கம்சனின் கட்டளையின் பேரில் மல்லர்கள் போட்டியை அறிவிக்கும் பேரிகை முழக்கப்பட்டது. அங்கே கூடியிருந்த அனைத்து அரசர்களும் தத்தம் இருக்கைகளில் அமர்ந்தனர். நந்தகோபுரம் பார்வையாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட உயரமான உப்பரிகையில் அமர்ந்தார். கம்சனோ அரண்மனையின் மேல் மாடத்தில் அமர்ந்தான். அப்பொழுது நீ நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு பலராமனுடன் மற்ற நண்பர்களும் கூடி உன்னை கொல்ல திட்டமிட்டு கம்சனால் ஏவப்பட்ட கோழையும் என்று மதம் பிடித்த யானை நிறுத்தப்பட்டிருந்த அந்த மல்லர்களின் வாயிலை அடைந்தார். வழியை மறுத்து நின்ற யானை பாகனை பார்த்து, நீ பாவச் செயல்களை செய்பவனி, வழியை விட்டு விலகினர் என்று கூறினார். அந்த சொற்களால் வெறுப்பும் கடுசனமும் கொண்ட அந்த யானை பாகன் யானை ஏவ அதுவும் விரைந்து வந்து உன்னை பற்றி கொண்டு உடனே விளையாட்டாகவே அதன் பிழையின்றி உன்னை விடுவித்துக் கொண்டாய். கோபியர்களின் மார்பங்களில் ஒத்திருந்த யானையின் மத்தத்தில் ஓங்கி அடித்தாய். பின் அதன் கால்களுக்கு இடையே ஒடிந்து கொண்டாய். பிறகு புன்னகை செய்து கொண்டே வெளிவந்தாய். முனிவர்களுக்கு அருகிலேயே கைகெட்டும் தூரத்தில் இருந்தாலும் அவர்களால் உன்னை அடையாத அளவுக்கு லீலைகள் புரியும் நீ யானைக்கு அருகில் இருந்தாலும் அதனால் உன்னை எட்டி பிடிக்க முடியாதபடி அதற்கேற்ப விளையாட்டு காட்டி எதிரில் நிலத்தில் விழுந்து கிடந்தாய். அந்த யானை உன்னை பிடிக்க தாவியது. உடனே அந்த யானையின் தந்தத்தை வேருடன் பிடுங்கி அதை உயிருடன் இருக்கும்போதே தந்தத்தின் அடியில் இருந்த முத்துக்களை எடுத்து தன் நண்பனுக்கு கொடுத்து, இந்த முத்துக்களால் ராதைக்கு அழகிய மாலை ஒன்றை தொடுத்து வருமாறு கேட்டுக்கொண்டாய். அந்த யானை தந்தத்தை தோளில் ஏந்தி கொண்டு பலராமுடன் மல்லர் அரங்கத்தில் நுழைந்த பொழுது சர்வ மங்களகரமான உண்மையினி அழகில் மனமும் கண்களும் ஈர்க்கப்பட ஆக அந்த அற்புத உலகில் நந்தகோபனே பாக்கியசாலி என்று சிலர் இல்லை இல்லை கோபியில் தான் மிகவும் பாக்கியசாலி என்றும் ஒரு சில பேர் யசோதிதான் அதிர்ஷ்டசாலி என்றும் வேறு சிலரோ இல்லை இல்லை இந்த உலகத்தையே வசியப்படுத்த உன்னை பார்க்கும் பாக்கியசாலி படித்த கண்கள் உடைய நாமே இந்த போனங்களிலும் பாக்கியசாலி என்று தம் கண்களை புகழ்ந்தனர். எல்லையற்று எங்கும் நிறைந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துடன் ஆயிரக்குல மக்களுடைய ஒளி வீசி பிரகாசித்தவனை அவர்களின் கர்மவினை பயனாக அறியவில்லை. இப்பொழுது அவர்கள் செய்த புண்ணியம் பலிக்கும் காலம் வந்ததால் அவரால் உன்னை தரிசிக்க முடிந்தது. முதலாக உன்னை தரிசித்தும் அவர்களின் பாவங்கள் ஒழிந்து அவர்களின் நெஞ்சில் பரிபூர்ண ஆனந்தம் நிறைந்து உன்னுடைய லீலையில் நினைவு கூர்ந்து ஒருவருக்கு ஒரு பேசி போட்டார்கள். அதற்கு பின் கட்டளைப்படி மல்யுத்த வீரனான சானூரன் உன்னுடைய முஷ்டி போரில் வல்லவனான முஷ்டிகன் பலராமனுடன் மோதினார்கள். அப்பொழுது சடசட என்ற பேர்களோடு முஷ்டிகளால் ஒருவருக்கு ஒருவர் குத்தும் சத்தத்தின் போட்டி கடுமையாக இருந்தது. அதில் ஒருவருக்கு ஒருவர் உந்தி எறிதல், கீழே தள்ளுதல், கையை பிடித்து இருப்பது போன்ற பல முறைகள் நடந்த மல்யுத்தத்தில் சானூரான் மரணத்திற்கு முன்பே பல தடவை கட்டப்படுவதும் விடுவிடுமான அந்த மோட்சங்களை அடைந்து விந்தையே. மக்கள் ஐயோ கஷ்டம் கஷ்டம், சிறுவர்களோ மென்மையான திருமேனியை உடையவர்கள், மல்வீரர்களோ பலசாலிகள், கடினமானவர்கள், கொடியவர்கள், இப்போரை நாம் பார்க்க வேண்டாம், சீக்கிரமாக போய்விடலாம் என்று பேசிக்கொண்டதால் அப்பொழுது இந்த சானூரனை கைகளால் பிடித்து சுழற்றி அவன் உயிர் இழக்கும் வகையில் அவனை தரையில் ஓங்கி அறைந்தாய். அதன் பின் பலராமனும் முஷ்டிகனை நசுக்கி அவனை கொன்றான். போரில் இருந்தவர்கள் தவிர மற்றவர்கள் விரைந்து ஓடினார்கள். உடனே தீய மனம் கொண்ட கம்சன் பேரிகையை நிறுத்தும்படி கூறி இன்னதென்று செய்வதில் உத்தமனான உக்கிரசேனன் வசுதேவன் நந்தகோபன் முறையை கொல்ல கட்டளை பிறப்பித்தான். மேலும் எங்கு நெருங்கின்ற உன்னை மிக தொலைவில் விரட்டி அடிக்கவும் ஆணையிட்டான். அவனுடைய தீய கட்டைகளால் சினமுற்ற நீ மலை மீது கருடன் பாய்வது போல் அவனுடைய அரியணையை நோக்கி பாய்ந்தாய். அப்பொழுது அந்த கம்சன் வாளை உயிரை தூக்கி வீசும் வீச்சுகளால் எளிதில் அவனை பிடிக்க முடியாத போதிலும் முடிவில் உன் வலிமையால் பலாத்காரமாக அவனை பிடித்தாய். உடனே மூட்டுகள் நொறுக்கி கம்சன் நிலத்தில் தள்ளி அவன் மீது விழுந்தாய். அதை கண்ட தேவர்கள், ஏ பரமபுருஷா, நாங்கள் கூறுவதற்கு என்ன இருக்கிறது? உன்னிடம் கொண்ட இடைவிடாத பயத்தினால் எப்பொழுதும் முன்னையே நினைத்து கொண்டிருந்த கம்சன் உன்னில் இரண்டாக கலந்து விட்டான். முற்பிறவில் அவன் காலநேமியாக இருந்து உங்களால் கொல்லப்பட்டதால் எஞ்சி இருக்கும் உணர்வின் பலத்தினால் இப்பிறவில் அவனுக்கு இஷ்டப்பட்ட பாக்கியம் கிடைத்தது என்றவாறு உன் மீது பூமாறி புரிந்தனர். குருவாயூரனுடைய தலைவனே, பிறகு நீ கம்சனின் தம்பியில் 8 பேர்களையும் கொன்றாய். பெரியோர்களான தேவையும் வாசுதேவனை கண்டு வணங்கினாய்.
உக்கிரசேனை அரசனாகச் செய்தாய். எதிர்குலத்தில் பிறந்தவர் எல்லோருக்கும் விரும்பியவற்றை கொடுத்து மகிழ்வித்தாய். பக்தரில் சிறந்தவனும் தேவகுருவான பிரகஸ்பதியிடம் நீதிநூல் பயின்றவனான உத்தமனை ஒரு நண்பனாக்கி கொண்டாய். அவ்வாறு நீ மதுராவில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்த. அப்படிப்பட்ட நீ என் நோய்களை நீக்கி அருள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி அந்த நாராயண பரமாத்மாவை கேட்டுக்கொள்வார். அந்த பரமாத்மா நானும் அவர் காலில் விழுந்து வணங்கி நானும் எழுந்து நடக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை அவர் காலிலே பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த தசகம் 76 உத்தவர் தூது. பிறகு எல்லாவற்றையும் அறிந்தவனே பலராமனோடு கலந்து பேசி முனிவரிடம் சென்று 64 நாட்களிலேயே அனைத்து வித்தைகளையும் கற்றாய். பிறகு வெகுகாலத்தில் முன்பு இருந்த குரு புதல்வன் யமனின் குலத்து மீட்டு ஆசிரியனுக்கு காணிக்கையாக கொடுத்தாய். பிறகு பாஞ்சசேனம் என்ற சங்கனை உடைக்கொண்டு மதுராபுரிக்கு திரும்பிச் சென்றாய். அன்பின் மீதியால் தங்கள் வயம் இழந்தவர்களான கோபியர்களை எண்ணி எண்ணி நீயும் கருணையினால் உன் வயம் இழந்தாய். மேலும் உலகம் முழுவதும் சுழன்று திரிந்தாலும் காண முடியாத கோபிகளின் பேரன்பையும் பக்தியின் மேன்மையும் காட்டுவதற்காக உன் பக்தரிடம் சிறந்த உயர்ந்த நண்பருமான உத்தவனை அந்த கோபியர்களிடம் அனுப்பினார். அந்த உத்தமன் தன் தெய்வீக பெருமையை அறிவதற்காக உன்னுடைய தெய்வீக பெருமையை அறிவிப்பதற்காக மாலை வேளையில், அதாவது ஏறக்குறைய இரவு நேரத்தில் கோபுரத்தை அடைந்து உன்னை பற்றி சேம நலன்களிடம் கூறி நந்தகோபுர யசோதையும் பெரிதும் மகிழ்வித்தான். விடியற்காலை தாமரை மலர்ந்த போன்ற கண்களுடைய கோபிகள் நந்தகோபன் வீட்டு வாசத்தில் வந்து ரத்தனமயமான தேரைக் கண்டு என்ன ஆயிற்றோ என்று ஐயமுற்ற பின் உன் பக்தன்தான் தூதனாக வந்திருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு வீட்டு வேலைகள் அப்படியே விட்டுவிட்டு உத்தவனிடம் ஓடி வந்தார்கள். நீ அலங்கரிப்பது போலே ஆடை அணிலா தன்னை அலங்கரித்து கொண்டது உத்தமனை கண்டபோது முன்பு செய்த காதல் லீலைகளை எண்ணிபடி உன்னை பெரிதுன்பத்தில் பேச முடியாது என்றார். பிறகு சற்றே தேறி அவர்கள் அந்நீரான உத்தவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை மறந்தவராய் நாத்தழுக்க திளைக்க பெருமுயற்சியின் பின்வருமாறு பேசினார். ஸ்ரீமானாகிய உத்தவரே, கருணையே இல்லாத கண்ணன் தன் பெற்றோரிடம் உள்ள தூதுவனாக அனுப்பினானால் பட்டிக்காட்டு பெண்களான எங்களின் காதலை மறந்து நகர அழகிகளின் காதலனாகிவிட்டான் போலும். அந்த கண்ணன் ஐயே தலைவனே, எங்களை காத்தருள வேண்டும். ஓ அழகனே, அமுதமயமான உன் பெருமையினை எங்களுக்கு அளித்த ஆலிங்கனங்களையும் முத்தங்களையும் மனதை பித்தாக்கும் கவடமொழிகளால் எந்த பெண்ணும் மறக்க மாட்டாள். உலகங்களை மகிழ்விப்பனை அருட்கடலே, உன்னுடைய மிருதுவான திருமேனி ராசக்கடியின் போது கசங்கியது, தலைமுடி கட்டவிழ்ந்து தூங்கியது, நெற்றில் தோன்றிய சிறிதளவு வேர்வை துளிகள் எங்கள் மனதை கொள்ளை கொண்ட. அதை நினைவு உத்தேனம் உன்னை கட்டி தழுவிக்கொள்ள மீண்டும் எங்களுக்கு காட்சியளிக்க வேண்டுமென்று என்று உனது அன்புக்கு உகந்தவர்களான கோபியர்கள் காதலின் மயக்கத்தால் உன்னை நினைத்துக் கொள்கிறார்கள். அந்த கோபியர்கள் முற்றிலும் தங்களை மறந்த நிலையை உன்னை பற்றி ஏதேதோ கூறி வந்தார். அப்பொழுது உன்னால் கூறப்பட்ட அறிவுரைகள் அவர்கள் இயல்பு நிலையை அடையும்படி செய்தான் உத்தமன். உனது பேச்சால் நீயாகவே மாறிவிட்ட அந்த கோபியர்களோடு உன்னை பற்றிய சுவையான கதைகளை பேசி அங்கேயே சில நாட்கள் இன்பமாக கழித்தான். இரவும் பகலும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் மக்கள் உன்னை பற்றி பாடிக்கொண்டே பேசிக்கொண்டே வீட்டு வேலைகளை செய்தனர். ஒருவருக்கொரு பேசிக்கொண்டதும் உன்னை பற்றி கனவிலும் நனவிலும் எது பேசினாலும் அது உன்னை பற்றி தான். அவர் செய்த செயல்கள் அனைத்தும் அநேகமாக உன்னை பின்பற்றியதாகவே இருந்தது. இவ்வாறு கோபியர்கள் சொல்லும் செயலும் அனைத்தும் உன்னை சார்ந்ததாக இருந்ததைக் கண்ட ஆச்சரியத்தில் மூழ்கினான் உத்தவன் தன் பிரியமான மலர்விழி ராதையிடம் சென்று, உனக்கு பிரியமான மலர்விழி ராதையிடம் சென்று, அன்புள்ள தோழியே, உனக்கு பிரியமான கிருஷ்ண ஏகாந்தத்தில் என் நண்பனே, என்னுடைய ராதைக்கு இது மிகவும் பிடிக்கும். ரோஷம் கொண்ட என் காதலி மௌனமாக இருப்பது போல் நீயும் என் மௌனமாக இருக்கிற என்றெல்லாம் உன்னை பற்றி பெருமையாக பேசுவான் என்று கூறிய ரகுவை ராதையை மகிழ்வித்தார். பிறகு கோபியிடம் சென்று, அலுவல் காரணமாக இப்போது உன்னால் வர முடியவில்லை என்றும் நீங்கள் கண்ணனை விட்டு பிரிந்திருந்தாலும் மனதில் நிலையான நினைவுகள் இருப்பதால் வருந்த வேண்டாம் என்றும் விரைவிலேயே பரமானந்தம் கிடைக்கப் போவதாக கூடுதலும் பிரிதலும் உங்களுக்கு சமமாக இருக்கும் என்று உன் மொழிகளை கூறியும் அவர்கள் வருத்தத்தை மாற்றினான் அக்ரூடன். கோபியர்களின் தீவிர பக்தியை கண்ட உத்தவன் ஆனந்தத்தில் மெய்மறந்து, இப்படிப்பட்ட பக்தி உலகில் எங்கும் நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. சாஸ்திரங்களை கற்றதனாலோ தவத்தினாலோ செலுத்த முடியாத பக்தியை அவர்கள் கண்டேன் என்று மனதில் நினைத்தவாறு அந்த கோபியர்களை வணங்கி கோகுலத்திலிருந்து உன்னிடம் திரும்பி வந்த உத்தவனை கண்டு நீ மகிழ்வுற்றாய். இத்தகைய மகிமை கொண்ட குருவாயூரப்பா, நீயே இந்த நோயிலிருந்து காற்றிடும் நாராயண பட்டத்திரி அவர்கள் வேண்டுகிறார். அதே மாதிரியே நானும்
உம்முடைய பக்தனான நானும் மீண்டும் உன்னிடம் காலையில் பணிந்து பாதங்கள் பணிந்து கேட்டு நானும் எழுந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி கொடு தேவாதி தேவனே என்று வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தசகம் 77 நாளை உபஸ்லோவின் பிறப்பும் ஜராசந்தர் முதலியோடு நடந்த போர் நாளைக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.